இது இலங்கை எங்களுடைய நாடு சகோதரர்களே. ஜனாதிபதியாக இன்று கௌரவ அனுரகுமார் திசாநாயக்க இருக்கிறார். நேற்று ரணில் விக்ரமசிங்கே இருந்தார். நாளை இன்னும் ஒருவர் வருவார். ஆனால் இது எங்களுடைய நாடு இலங்கை. இந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். அவர்கள் நாங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் நாங்கள் அரசாங்கம். கிட்டத்தட்ட 2500 மில்லியன் டாலர், 2.5 பில்லியன் டாலர் இந்த நாட்டினுடைய மொத்த வருமானம், ஏற்றுமதி வருமானத்தில் 20% பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகிறது. எங்களுடைய பொருட்கள் கார்மெண்ட்ஸ், மெயின்லி கார்மெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இந்த வரி விதிப்பின் ஊடாக $1 சாமானையும் நாங்கள் அனுப்ப முடியாது. ஏனென்றால் இப்பொழுது 11% வரி, அதுவும் கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 44% வரி விதித்தால் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலைமைக்கு போய்விடும். அது அனுரகுமாரை பாதிக்கும் விஷயம் அல்ல, பிரதமரை பாதிக்கின்ற விஷயம் அல்ல, ஒவ்வொரு பிரஜையையும் பாதிக்கின்ற விஷயம். டாலர் உச்சகட்டத்துக்கு போகும், பொருட்கள் விலை கூடும், நாடு மோசமான பொருளாதார நோக்கும். எல்லோருக்கும் பிரச்சனை சோழர்களே. எல்லோரும் சிந்திக்க வேண்டும், எல்லோரும் நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படியா அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்.